ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிலோமினா அர்னால்டு. நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை எப்படி வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிடக்கூடாது. ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளரணும். மனசை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பிள்ளைங்க காதில் கேட்டுறக்கூடாது, பார்த்துடக்கூடாது. அப்படியெல்லாம் பொத்தி பொத்தி தான் நம்மளை வளர்த்திருக்கிறாங்க. எங்கே போனாலும் பிள்ளைங்க நல்ல பேர் எடுக்கணும், அங்கே போனால் கெட்டு போயிடுவாங்களோ, இங்கே போனால் கெட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து கடவுள் பக்தியில் நல்ல ஒரு மாரல்ஸு வேல்யூஸ் எல்லாம் நமக்கு கொடுத்து நல்ல பிள்ளைங்களாக வளர்த்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளும் நம்ம பிள்ளைங்களை வளர்த்திட்ருக்குறோம். அந்த காலத்தில் நமக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கல. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சாலும் ஒவ்வொன்றையும் பெற்றோர்கள் பார்த்து பார்த்து தான் நல்ல முறையில் பிள்ளைங்க வளரணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த காலத்தில் இந்த உலகம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. எந்த ஒரு குழந்தை ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக எந்த ஒரு எக்ஸ்போஷரும் கிடைக்காம ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கப்படுதோ அந்த குழந்தைங்க இப்போ ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு தண்ணி இல்லாத இடத்துல ஒரு மீன் எப்படி தத்தளிக்குமோ அதே மாதிரி பிள்ளைங்க தப்பிக்க தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. இவங்க எல்லாம் உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவகாசம் கொடுக்கலன்னு தான் நம்ம சொல்லணும். இவங்களுடைய நல்ல குணங்களை நிறைய பேர் வீக்னஸாக எடுத்துட்டு இவங்கள ஓவர்டேக் பண்ணி அவங்களுடைய பவரை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பிள்ளைகளுடைய சாஃப்ட்னஸ் இன்னொருத்தருக்கு அட்வான்டேஜாக மாறிடுது. ஒரு நாளும் பிள்ளைகளுடைய நல்ல குணங்களை வீக்னஸாக மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. பிள்ளைங்கக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வெளியே கொண்டு வர வைக்கணும். அப்போ தான் அவங்க பிரேக் டவுன் ஆகாமல் ஹர்ட்டும் ஆகாமல் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும். பிள்ளைங்கக்கிட்ட நல்லா ஓப்பன் கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. மீடியானால் வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் தீமைகளையும் எடுத்து சொல்லுங்கள். நிறைய நல்ல நல்ல புக்குங்களை வாசிக்க சொல்லுங்கள். பலவிதமான கலாச்சாரம், பண்பாடு, அதை பற்றிய விஷயங்களை எல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்க கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். எல்லார்கிட்டேயும் கைண்டாகவும் ரெஸ்பெக்டாகவும் நடந்துக்க சொல்லுங்கள். தெரியாதவங்க யார்கிட்ட இருந்து எந்த ஃபோன் வந்தாலும் ஸ்ட்ரிக்டாக எடுக்கவே கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். அதே போல் ஹாய், ஹவ் ஆர் யூ, பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சா, லஞ்ச் ஆச்சா, டின்னர் ஆச்சா அப்படின்னு அப்பப்போ மெசேஜ் வந்தால் கூட எதுக்குமே ரிப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லி வைங்க. எந்த ஒரு அன்னோன் காலருடைய வாய்ஸை வச்சு யாருடைய ப்ரொஃபஷனையோ ஏஜையோ கேரக்டரையோ எடை போட முடியாது. இதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுங்க. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லி கொடுத்தீங்களன்னா இப்படிப்பட்ட பிள்ளைங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.